செப்டம்பர் 14 திருச்சிலுவை மகிமைப்படுத்தப்பட்ட நாள். அற்புதமான நாளில் ஆண்டவர் சிலுவையில் உயர்த்தப்பட வேண்டும் என்ற உண்மையை வெளிப்படுத்தப்படுகிறது. சிலுவையில் தொங்கும் இயேசுவை பார், திரு ரத்தம் சிந்தும் தேவனை பார். சிலுவையில் தொங்கும் இயேசுவை பார். சிலுவையில் தொங்குகிற அந்த இயேசுவை காண அருமையான இந்த வேளையில் யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 13 - 17 உள்ள இறைவசனம். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த மானிடங்களை தவிர வேறு எவரும் விண்ணகம் ஏறி சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசேவால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானுட மகனும் உயர்த்தப்படவில்லை. அப்போது அவருடைய நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிறைவாழ்வு பெறுவர். ஒரே மகனில் நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிறைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனை அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, தன் மகள் வழியாகவே அதை மீட்க கடவுள் அவர் உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்ளோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை, நம்பிக்கை கொள்ளால் ஏற்கனவே தீர்ப்புக்கு வந்துவிட்டனர். கிறிஸ்துவில் எனக்கு பிரியமானவர்களே, மோசே பாம்பை பாலைவனத்தில் உயர்த்தது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். மோசே இதற்காக பாலைவனத்தில் பாம்பை உயர்த்தினார். மக்கள் கடவுளுக்கு எதிராகவும் அவருடைய ஊழியனாக மோசேவுக்கு எதிராக முழுமுழுக்கிற இந்த 20ஆவது அதிகாரத்திலே பார்க்கிறோம். அந்த நிலையிலே மோசே அந்த சின் மலையிலே அந்த குச்சியை எடுத்துக்கொண்டு போய் தன் தடியை எடுத்துக்கொண்டு போய் மலையை பார்த்து பேசும் என்று சொன்னார். ஆனால் அந்த மோசே 3 முறை அந்த பாறையை தட்டினார். நீர் வழிந்தோடின, மக்கள் குடித்தார்கள், தாகத்தை தணித்துக் கொண்டார். அதனுடைய அடையாளமாகத்தான் அந்த மலையிலே வெண்கலத்தால் ஒரு பாம்பு கட்டி சிலுவையில் தூக்கி நிறுத்துவது போல பாம்பை தூக்கி நிறுத்தப்பட்டது. மக்கள் அழிந்து கொண்டிருந்தார். இதை பார்த்தவர்கள் எல்லாரும் பிழைத்தார். இது 21ஆவது அதிகாரத்தில் 5-6 வசனங்களை பார்க்கிறோம். அதே போல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உயர்த்தப்பட்டார். நம் பாவங்களுக்காக உயர்த்தப்பட்டார். உண்மையிலே பெரிய காரியம். இந்த சாவு அந்த சிலுவையில் உயர்த்தப்பட்டதினால் இதை பார்த்தவர்கள் பிழைத்தார்கள், அவ்வளவுதான். அதை 2 அரசர் புத்தகத்திலே பார்க்கிறோம். 18ஆவது அதிகாரத்திலே இசைக்கியா மன்னன் அந்த வெண்கலத்தால் செய்த பாம்பு அடையாளத்தை கூட அடித்து நொறுக்கிவிட்டார். அதெல்லாம் உடைத்தெறிந்து விட்டார். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படியாது. அவர் சிலுவையில் உயர்த்தப்பட்டதனுடைய அடைவு அவர் சாவிலிருந்து உயர்த்து. ஏனென்றால் அந்த சிலுவையில் அவர் மரித்தார். அவருடைய ஜீவனை இந்த சிலுவையிலே கொடுத்தார். ஏனென்றால் அந்த 6 வார்த்தைகளில் அந்த 6வது வார்த்தை எல்லாம் நிறைவேறிற்று. All things are accomplished. யோவான் 19:30 பார்க்கும். எல்லாம் நிறைவேறிற்று. All things are accomplished. நிறைவேறிற்று, நிறைவேற்றி விட்டார். ஆகவேதான் சிலுவையில் உயர்த்தப்பட்டார். அது மட்டுமல்ல, நிறைவேற்றி விட்டது மட்டுமல்ல, அது முழுமை பெற வேண்டும் என்றால் அடுத்து எங்கே உயர்த்தப்படுகிறார் பாருங்கள். அவர் சாவிலே உயர்த்தப்படுகிறார். சாவிலே உயர்த்தப்படுகிறார். சொன்னபடியே 3ஆம் நாள் மண்ணிலிருந்து உயர்த்தப்படுகிறார். இது நினைவே மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்க சென்ற யோனா திமிங்கலத்தில் வயிற்று 3 நாள் இருந்தவர் வெளியே வந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து மண்ணினுடைய வயிற்றிலிருந்து அதுதான் வெளியே வந்தார். இதுதான் மக்களுக்கு தேவன் கொடுத்த பெரிய படையா. 12ஆவது அதிகாரத்திலே மத்தியிலே பார்க்கிறோம். 38-39 வசனங்களிலே அவர் மண்ணின் வயிற்றிலிருந்து வெளிவந்தான். இதுதான் உலக அதிசயத்திற்கு பெரிய உயர்த்தப்பட்டது. எப்படி அவர் சிலுவையில் உயர்த்தப்பட்டது போல சாவிலும் உயர்த்தப்பட்டார். அது மட்டுமல்ல, அது நிறைவல்ல, அது இன்னும் நிறைவு பெற வேண்டும் என்றால் அவர் விண்ணகத்துக்கு உயர்த்தப்பட்டார். அதை நாம் 24ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். அவர் விண்ணகத்துக்கு உயர்த்தப்பட்டார். தன்னுடைய சீடர்களுக்கு முன்னால் கலிலேயாவுக்கு சென்று அவருடைய கண்ணுக்கு முன்னால் உயர்த்தப்பட்டார். திருத்தூர் 1 அதிகாரத்திலே பார்க்கிறோம். கண்களுக்கு முன்னால் எடுத்து அவர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கும் போது விண்ணகத்துக்கு எடுத்து இந்த நிலைகளை பார்க்கும்போது மோசே பாம்பை பாலைவனத்தில் உயர்த்தினார். இயேசு சிலுவையை உயர்த்தப்பட்டார், சாவிலை உயர்த்தப்பட்டார். அது மட்டுமல்ல, விண்ணகத்துக்கு உயர்த்தப்பட்டதினால் என்ன செய்கிறார் விண்ணகத்தில்? எபிரேயர் 7:25 சொல்ல, கொலோசியர் 1:2 குறிப்பிடுகிறார். தந்தையின் பலப்பக்கம் வீற்றிருக்கிறார். விண்ணகத்துக்கு சென்றவர் தந்தையின் பலப்பக்கம் வீற்றிருந்து நமக்காக என்னாலும் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். 1 தீமோத்தேயு 2:4 பார்க்கிறோம். இதோ நாம் எல்லாரும் கடவுளை அறிய வேண்டும், நாம் எல்லாரும் மீட்கப்பட வேண்டும். அந்த இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர் நமக்கு
இடைநிலையாக இருக்கிறார் என்று 1 தீமோத்தேயு 2:5 சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இப்படி சிலுவிலே உயர்த்தப்பட்டவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றினார். சாவிலிருந்து உயர்த்தப்பட்டவர் அதற்கு முழு நிறைவை கொடுத்து, சாவியும் வெற்றி எங்கே, சாவியும் கொடுக்கு எங்கே, பாவம்தானே சாவுடைய கொடுக்கு, பாவத்தை சாவத்தை எல்லாவற்றையும் வென்று விட்டார் என்றால் மரத்தில் தொங்குகிறவன் இறைச்சட்டத்தை 21-23 பாவி மரத்தில் தொங்குகிறவன் சபிக்கப்பட்டவன். இதற்கேற்ப கலாத்தியர் 3:13 சட்டத்தின் சாபத்திலிருந்து நமக்கு எதிராக விதிகள் கொண்டிருந்த கொலோசியர் 2:14 எல்லாவற்றையும் உடைத்தெறிந்து சாவி வென்று வெற்றி வீரராய் அவர் எழுந்தார். அது மட்டுமல்ல, விண்ணகத்துக்கு சென்றவர் பிதாவின் வலப்பக்க நமக்காக இன்று பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறார். அவர் மீண்டும் வரப்போகிறார், நம்மிடம் வரப்போகிறார். அந்த ஆகவேதான் கொலோசியர் 3:1 கண்களை ஏறெடுத்து பார், நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் அடங்கி இருக்கிறது. நாம் அவருக்காக காத்திருந்து விழிப்பாயிருந்து, அறிவு தெளிவோடு விழிப்பாயிருந்து அவருடைய காரியத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நாம் அன்போடு வரவேற்போம், நாமும் அவரோடு எடுத்துக் கொள்ளப்படுவோம். எங்கள் அன்பான தகப்பனே, நீர் எடுத்துக் கொள்ளப்பட்டதா இது நாங்களும் எடுத்துக் கொள்ளப்பட்டு ஒரு நாள் உம்மோடு உம்மை போல உமக்குள்ளே உம்மோடு இணைந்து வாழ எங்களையும் எங்களுடைய வாழ்வை காப்பாற்ற